நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க மனசுல ஓடும் ஒவ்வொரு தாட்டும் உங்க வாழ்க்கையை டிசைன் பண்ற ஒரு இன்விசிபிள் பவர்னு சொன்னா நம்பிக்க முடியுமா? ஆனா உண்மை அதுதான். நம்ம யோசனைகள் வெறும் மனசுல வந்து போற வேர்ட்ஸ் இல்ல. அது எனர்ஜி, அது ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சியை பொறுத்து யூனிவர்ஸ் நமக்கு ரியாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இது ஆன்மீக ரகசியமா மட்டும் இல்ல, மாடர்ன் சயின்ஸ் கூட இதை சப்போர்ட் பண்ணுது. இன்னைக்கு இந்த வீடியோல உங்க தாட்ஸ் எப்படி உங்க வாழ்க்கையை உருவாக்குது, அதையும் ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள்லையும் சயின்டிபிக் ஆங்கிள்லையும் நாம பார்க்க போறோம். தாட் ஆர் எனர்ஜி. ஒரு சின்ன சீக்ரெட் சொல்றேன். ஒவ்வொரு யோசனைக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு. நீங்க நல்லா சிரிச்சா உங்க உடம்புல எனர்ஜி லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது உடம்பே ஹெவியா இருக்கு. இதுக்கு பின்னாடி காரணம் என்னன்னா, தாட்டுகள் வெறும் வேர்ட்ஸ் இல்ல, அது வேவ்ஸ். அது யூனிவர்ஸ்ல சென்ட் பண்ற சிக்னல் மாதிரி. உங்க மனசு எந்த ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணுதோ அதே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்களை யூனிவர்ஸ்ல இருந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதனால தான் சொல்லுறாங்க, நீ யோசிக்கிறத போல நீ ஆகிறேன்னு. நெகட்டிவ் தாட்கள் இருந்தா நீங்க தவிர்க்கணும்னு நினைச்சதே அட்ராக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எப்போதும் நான் ஃபெயில் ஆகக்கூடாதேன்னு யோசிச்சா அதே ஃபியரை யூனிவர்ஸ் ஃப்ரீக்வன்சியா எடுத்துக்கிட்டு உனக்கு அதே மாதிரியான சிச்சுவேஷன்களை தரும். பாசிட்டிவா நான் ஸ்ட்ராங், நான் கேப்பபிள்னு யோசிச்சா அந்த தாட் ஒரு சீடு மாதிரி உங்க ஃபியூச்சரையை உருவாக்க ஆரம்பிக்கும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அடிப்படை. மைண்ட் ஆஸ் அ மேக்னெட். உன்னோட மனசு ஒரு மேக்னெட் மாதிரி. நீ எதை நினைக்கிறியோ அதையே அது அட்ராக்ட் பண்ணும். நீ எப்பவுமே நான் முடியாதுன்னு நினைச்சா அந்த ரியாலிட்டி உன்னை சுத்தி உருவாகும். ஆனா நீ நான் கேப்பபிள், ஐ டிசர்வ் அபண்டன்ஸ்னு நினைச்சா அதற்கான சூழ்நிலைகள் ஸ்லோலி உன்கிட்ட வந்து சேரும். இதான் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றது. யூனிவர்ஸ் எப்பவும் உனக்கு கேட்காது நீ டிசர்வ் பண்றியா இல்லையா. அது கேட்கறது ஒரே ஒண்ணு, நீ எந்த தாட்ல ஃபோக்கஸ் பண்ற என்பதையே. Why negative thoughts dominate? ஆனா நம்ம நினைக்கிறதெல்லாம் எப்பவும் பாசிட்டிவா இருக்காது. Why? Because நம்மோட சப்கான்ஷியஸ் மைண்ட் பழைய பிலீஃப்ஸால கண்ட்ரோல் ஆகுது. சின்ன வயசுல கேட்ட வார்த்தைகள், நீ முடியாது, நீ போதாது, வாழ்க்கை எப்பவும் கடினம்னு, அந்த ப்ரோக்ராமிங் இன்னும் உன்னோட மனசுல ரன் ஆகி கொண்டிருக்கு. அதனால நீ எவ்வளவு பாசிட்டிவ் திங்க் பண்ணினாலும் சப்கான்ஷியஸ்ல ஆழமா இருக்கும் நெகட்டிவ் தாட்டுகள் உன்னோட ரியாலிட்டியை ஷேப் பண்ணி கொண்டே இருக்கும். ஷிஃப்டிங் தாட்ஸ் டு அபண்டன்ஸ். அப்படின்னா எப்படி இந்த சைக்கிள்ல இருந்து வெளியே வரலாம்? முதல்ல அவேர்னஸ். நீங்க தினமும் உங்க தாட்டை அப்சர்வ் பண்ணணும். பயம் வந்தா அதை தள்ளிடாம அதை கவனிச்சு சொல்லணும், இது என் உண்மை இல்லை. அதுக்கப்புறம் கிராட்டிடியூட். உன்னிடம் இருக்கும் சிறிய விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்லணும். இந்த ஃபீலிங்கை நம்ம மைண்ட் ரிப்பீட் பண்ணும்போது சப்கான்ஷியஸ்ல பழைய பிலீஃப்ஸ் ஸ்லோலி டிசால்வ் ஆகும். அதுவே உன் அபண்டன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு ஷிஃப்ட் பண்ணும். லிவிங் கான்ஷியஸ் கிரியேஷன். நீ ஒவ்வொரு நாளும் உன் தாட்ஸை சரியாக தேர்ந்தெடுத்து உன்னோட ரியாலிட்டியை கான்ஷியஸா கிரியேட் பண்ணலாம். சின்ன சேஞ்ச்லேயே ஆரம்பிச்சு பாரு. நான் முடியாதுன்னு சொல்லுற தாட்டை ஐ கேன், ஐ வில், ஐ டிசர்வ்னு ரிப்ளேஸ் பண்ணு. யூனிவர்ஸ் உன்னோட அந்த இன்னர் டெசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணும். அது உனக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டீஸ், ரைட் பீப்புள், ரைட் டைமிங் கொண்டு வரும். நினைச்சுக்கோ, உன் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண தேவையான சக்தி ஆல்ரெடி உன்னோட தாட்ஸ்குள்ளே இருக்கு. இப்போ நீயும் உன் வாழ்க்கையில சேஞ்ச் கிரியேட் பண்ணணுமா? அப்படின்னா உன் த்ரோட்ஸாய் கவனிக்க ஆரம்பிச்சிடு. நீங்க எப்பவும் உங்க கிட்ட சொல்லிக்குங்க, மை தாட்ஸ் கிரியேட் மை ரியாலிட்டி. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, நீங்க தினமும் ரிப்பீட் பண்ற தாட் எது? அது உங்க வாழ்க்கையை எங்க கொண்டு போகுது? இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா யூனிவர்ஸ்ல இருந்து வரும் ஆன்மீக மெசேஜஸ் உங்களை தொடர்ந்து வழிகாட்ட போகுது.